மக்களே, லெக் ஒர்க் அவுட் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்து அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு லெக் ஒர்க் அவுட் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே வயல்வெளி நடுவில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரலாம், உடம்புக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் நானே என் தம்பியை வந்து காலையில் லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ அங்கே போயிட்டுருக்குறோம். நீங்களே பாருங்கள், சுற்றி பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக இயற்கை. 2 பக்கமும் வயல் ரொம்ப 10 நாள் 15 நாளுக்குள்ளே இப்போ அதிகபட்சம் சொல்கிறேன், அது 10 நாளுக்குள்ளே கூட அறப்பறுத்தா அறுத்துருவாங்க. அது வந்து அறப்பறுக்கிற மிஷின் வந்து இந்த நெல்லாம் அறுத்துரும். சரிங்களா மக்களே, இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே அதை விட பெரிய கிணறு அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இந்த கிணறை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம், தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிணத்துக்கு போவோம். வாங்க, கண்டிப்பாக. முன்னாடியே தம்பி வந்து அங்கே போயிட்டான், அங்கே போயிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த கிணத்துல குளிக்கலாமா இல்லை வேறு கிணத்து குளிக்குமா? என்னடா எப்படா இருக்குது தண்ணி? சூப்பராக இருக்குதுன்றான். பார்ப்போம். இந்த கிணறு கொஞ்சம் சின்ன கிணறு தான் இது. இந்த கிணத்தை பார்த்துட்டு தண்ணி பயங்கரமாக இருக்குதுடா. அப்பா, கமா வா மக்களே, மீன் வேற லெவலில் இருக்குது மக்களே. இங்கே பாருங்க மீனை பாருங்க. கேமராவில் தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணுறா. மீனை பாருங்க. இந்த கிணத்துல குளிக்கலாம். இன்னொரு கிணறு காட்டுறோம். இந்த கிணறு சுற்றி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாரு, தண்ணி க்ளீனா. இவர் தான் என் தம்பி, நாடா கட்டிட்டு இருக்காரு. கிணத்துல குளிக்கிறதுக்கா மக்களே? இன்னொரு அண்ணன் வந்து வராரு, அவனுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கான் போல. வரானாடா? வந்துட்டு இருக்கானடா? ஆடா பாவி டேய், நம்ம ஜிம்முக்கு போயிட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தான் ரோட்ல சரிஞ்சு கிடந்த எல்லாரும் வருவாங்க பார்த்தேன். டேய் இருடா, அங்க போயிடலாம், அந்த கிணத்துக்கு போகலாம்டா. அந்த கிணத்து தானே பெரிய கிணறு. டேய் அந்த மக்களே, இப்போது அந்த கிணத்தை பார்த்துட்டோம். அந்த கிணறு ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அங்கே அப்படியே போயிட்டு அடுத்த கிணறுக்கு போகலான்னுக்குறோம். அது இதை விட கொஞ்சம் பெரிய கிணறு. தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு நம்ம பண்ணலாம். சரிங்களா? யாருதுரா? என்னடா சொல்றான் அவன்? இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன் ஸ்கூல்திங். அப்பா காட்டு போடா. வேர் டு கோட்டிங், டைம் இஸ் அப், பேட் லைட் வெதர், யூ ஸ்டூபிட். ஐயோ ஆமா. ஏய் இவன் வார எல்லாரையும் கூப்பிட்டாண்டா வீடியோ எடுத்து எப்படா டேய் நடா பண்ணுறது டேய்? ஏய் மேட்ச் இருக்குது சொல்கிறா. சரி
சார் குரலை மாத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு குரலே மாத்தி பேச மாட்டீங்களா சார்? கொஞ்சம் குரலை மாத்தி பேசுங்க சார். முதல்ல நீ உன் குரல்ல பேசுறா, இன்னும் அஜித் குமார் மாதிரி பேசுற. கிணறு தேடி தான் போயிட்டுருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரைப்பறுத்து முடிச்சிட்டாங்க, ஒரு சைடு மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்குறாங்க. அதுவும் கொஞ்ச நாளில் எடுத்துருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரைஸ் மில்லுக்கு கொண்டு போயிடுவாங்க. நெல் எடுத்து அங்கே எடுத்துன்னு போய்ட்டு அரிசியாக மாற்றிடுவாங்க. தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க, ஆல்ரெடி குளிச்சுட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம எப்படி கிணறு பார்க்கலாம். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இந்த கிணறு வந்து ரொம்ப பெரிய கிணறு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த சைஸு மட்டும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அகலமாக இருக்கும். அதே கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பார்த்துட்டு பாருங்கள் மக்களே, இந்த கிணறு பாருங்கள், எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள். ஆல்ரெடி குளிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சிருந்தனால தான் இந்த கலர் தனியாக இருக்குது. ஒரு அண்ணன் வேறு குளிச்சிட்ருக்காரு. நம்ம குளிச்சுட்டு நம்ம ஆயில் பார்த்து பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா இருக்காடா? எப்படி இருக்குது தண்ணி? மாவு ஆப்டியாலிக்கு மாவு சிண்டலிக்கு மாவு 6 விவரக்காதி பாம் கிரிகிரி காக்கா குளிர அடிச்சிக்கணும். எண்ணெயை குளிர அடிச்சுட்டு தலையில் நல்லா நிறைய எண்ணெய் உச்சி தலையை தேய்ச்சிங்க. உச்சி தலையில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் 2 கையை போட்டு நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். மூச்சு வாங்குது. அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது. லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஆயில் பார்த்து இது பண்ணிவிட்டு ஒரு கிணத்துல குளிக்க சொல்ல அதில் ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். பயங்கரமான சந்தோஷம் உண்மையாலுமே. அந்தமாரி சந்தோஷம் இங்கே வில்லேஜில் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா சிட்டியில் இருந்தாலும் அதுமாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. இந்த வாழ்ந்து பார்த்தா தெரியும். அப்படியே உடம்புலாம் ரிலீஃப் ஆகிட்டு அடுத்தது நம்ம ஒரு பேக் லிஃப்ட் பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது. அப்படியே ஒரு பேக் பெல்ட்டி ஒன்று போட்டுருவோம். அம்மா திரும்பி ஒரு 2வது ஒரு பேக் பெல்ட்டி போட்டுருவோம். பேக் பெல்ட் எடுத்தாச்சு. 2 பேக் பெல்ட் எடுத்துட்டு க்ரோ ஸ்விம்மிங். இங்கே பார்த்தீங்கன்னா அது காக்கா நீச்சல்னு சொல்லுவாங்க. அந்த நீச்சல் வந்து இப்போ நாங்கள் அடித்து காட்டுறோம் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அது எல்லோரும் அடிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி லேடிஸ்லாம் இந்த ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, க்ரோ ஸ்விம்மிங்கு. நல்லா உடம்பு இன்னும் ரிலீஃபாக இருக்கும். திருப்பி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு லாஸ்ட்டு இங்கே வந்து அது என்ன பார்த்திங்கன்னா இங்கே அந்த பேர் வந்து கடப்பாறைன்னு சொல்லுவாங்க.
கடப்பாறை ஸ்விம்மிங் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில, அதுவும் உங்களுக்கு நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள். என்ன கலந்துகளை செத்து விட்டான். ஓ குரலி வித்தையா? கடப்பாறை முடிஞ்சிருச்சு. அண்டு ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டைவ் அடிச்சுட்டு நம்மளோட வீடியோ கொஞ்சம் எல்லோரையும் கொஞ்சம் பசங்கள்லாம் காண்டாக இருக்கானுங்க. லாஸ்ட்டு இது மட்டும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக